வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ உள்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தலையீடுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று விசாரணைக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாதம் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி உட்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மூக்கு நுழைக்குது, ஸோ அதுக்கு தடை விதிக்கணுன்ற மாதிரி. ஸோ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அவங்க வாதத்தை வைக்க போகிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்கு உட்கட்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தலையிடுறது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்ல போகிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும், நிறைய பேர் சூரியமூர்த்தி, ஓபிஎஸ் மகன், புகழேந்தி இவங்கெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க. சூரியமூர்த்தி வழக்குனால பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி. ஸோ ஏகப்பட்ட மூல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு தரப்புக்கு மட்டும் எதுக்கு இரட்டை இலை தந்தீங்க, இதுதான் மெயினான கொஸ்டினாக இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்படல, ஸோ விதிகள் எல்லாம் மாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வாதம் வைக்க போறதா சொல்றாங்க. ஸோ இது மிகப்பெரிய திருப்பத்தை அதிமுக வரலாற்றில் ஏற்படுத்தும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.